திவிநகம திணைக்களத்தில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச உள்ளிட்ட 3 பேரையும் விளக்க மறியலில் வைக்குமாறு கடுவலை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக, திவிநகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் RKAA ரணவக்க ஆகியோர் பாரிய நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளிடம் நேற்று முற்பகலில் இருந்து சுமார் 7 மணித்தியாலம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. பெசில் ராஜபக்ச உள்ளிட்ட 3 நேற்றிரவு 9:35 அளவில் கடுவலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 3 சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு சொந்தமான பஸ் ஒன்றில் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் சிலர் கூடியிருந்தனர். நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட 3வது பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கமல் விஜயசிறி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். රක්ෂණ බන්ධනාගාර ගත කරා තිදෙනාගේම ඉදිරිපත් කරපු වාර්තා සෞඛ්‍ය තත්ත්වයන් සලකා බලා අවශ්‍ය ප්‍රතිකාර ලබා දීමට බන්ධනාගාර රෝහල වෙත යොමු කරන්න බන්ධනාගාර අධිකාරී වෙත 3வது பிரதிவாதி சார்பிலேயே நான் ஆஜரானேன். ரணவக்க என்பவரே 3வது பிரதிவாதி ஆவார். 3 பிரதிவாதிகளும் 5ஆம் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். 3 சார்பிலும் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளுக்கு அமைய உடல்நலம் குறித்து கவனம் செலுத்தி தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. 1வது சந்தேக நபர் தேவையான தினங்களில் பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துமாறு விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. திவிநகம திணைக்களத்தின் நிதி மோசடி செய்யப்பட்டமை பொது உடைமை சட்டத்தின் கீழ் குற்றம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் காலத்தில் திணைக்களத்தின் பணத்தினால் 50 லட்சம் பஞ்சாங்கங்கள் அச்சிடப்பட்டமை 2வது குற்றச்சாட்டாகும். 3வது வழக்கும் நிதி மோசடி தொடர்பில் உள்ளது. 3 வழக்குகளில் 2 வழக்குகள் பொது உடைமை சட்டத்தின் கீழ் வருவதால் பிழை வழங்குவதில் விசேட கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். අප ලබා දීමේදී සුවිශේෂ කරුණු සලකා බලන්න ඕනේ. ඒ හේතු කරගෙන තමයි රක්ෂණ බන්ධනාගාරගත කිරීම සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම අවධානය යොමු කර තිබෙන්නේ. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பஸ் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியேறி சுமார் 30 நிமிடங்கள் வரை நீதிமன்றத்திற்கு முன்பாக கூடியிருந்த சிலர் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ඒක හපිලිවලකට කරමු.